அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான காம்பினேஷனுங்க. தக்காளி குழம்பு தாங்க செய்ய போகிறேன். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் தக்காளி சட்னிலாம் நிறைய நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிறது தக்காளி குழம்பு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பச்சைக்குள்ளே நீங்கள் சேர்த்து செய்யுங்க. அப்போ தாங்க டேஸ்ட் உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அரை கப்பு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் நான் கீரி சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு 50% வதங்கினதும் அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கொத்து சேர்த்துருக்கேங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு கூட குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 தக்காளி நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியான எடுத்து பழமான தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு பல் இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி உங்களுக்கு நல்ல பழமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. ஃபைனலாக ஒரு கொத்து நான் மல்லியிலை மட்டும் சேர்த்துருக்கேன். சிம்பிளாகவும் அதே சமயம் ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். சின்ன வெங்காயம் இல்லாத நீங்கள் இந்த சட்னி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அது வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்யணும் இந்த சட்னி. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்க போகிறேங்க. உங்களுக்கு இந்த குழம்பு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி கெட்டியாக இருக்கணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஒரு மீடியமாக நான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சதும் இப்படி தான் இருக்கும். தண்ணி நான் அதிகமாக சேர்க்கலைங்க. ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். நான் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். ஒரு சாஃப்டான இட்லிக்கும் ஒரு கீ ரோஸ்ட்டுக்கும் சொல்லவே தேவையில்லைங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஃபைனலாக ஒரு சின்னதாக இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று பார்த்துடலாமா. தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு ஒன்றாவே சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து அப்படியே நம்ம ஊற்ற வேண்டியதாங்க சட்னியில். கம்ம வாசனையோட சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி தக்காளி குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு சாஃப்டான நான் இட்லி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இட்லி பார்க்கும்போதே அந்த சட்னிக்கும் எத்தனை இருந்தாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து அப்படியே ஒரு பிளேட்லேயே சர்வ் பண்ண போகிறேங்க வச்சு. ஃபுல்லாக அந்த இட்லியில் மேலே ஊற்றி நீங்கள் அப்படியே தொட்டு சாப்பிடும்போது அடாடா என்ன ஒரு சுவை தெரியுமா. நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.